தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சர்வ வல்லமையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. எதையும் அவரால் செய்ய முடியும். அதுதான் சர்வ வல்லவர். எல்லா காரியமும் அவரால் முடியும். ஒருவேளை நம்மளால் இயலாத காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் அவருடைய வல்லமையினால் கூடும். இன்றைக்கும் அப்படி உங்களுக்கு தேவன் செய்வதற்கு ஒரு சிறந்த நாளாக இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. இந்த வசனம் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. The foolish thing that comes from God is wiser than men, wiser than human wisdom. மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் காணப்படுகிறது எதுனா தேவனுடைய பைத்தியம். ஒரு சில காரியங்களை தேவன் சொல்லும் பொழுது அது பைத்தியமாக நம்மளுக்கு தெரியலாம், ரொம்ப எளிமையாக தெரியலாம். இதெல்லாம் இப்படி வேலைக்காகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுதான் மனுஷருடைய எல்லா ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. உலகில் மிகப்பெரிய ஞானவானிலும் பெரிய ஞானம் எதுனா தேவனுடைய பைத்தியம் தான். இட் cannot be compared. அதை நம்ம ஒப்பிட்டு நம்ம பேசவே முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு பேதுரு இடத்துல சொன்னார், உன்னுடைய வலையை போடு. அதுவும் காலை நேரத்தில் சொன்னார், ராத்திரி நேரத்தில் சொல்லலை. இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட அதே கடலில், ஒன்றும் அகப்படாத அதே கடலில் தேவன் சொல்லுகிறார், பகல் நேரத்தில் எந்த இடத்துல பிரயாசப்பட்டீங்களோ அதே இடத்துல அதே கடலில் உங்களுடைய வலைகளை போடுங்கள் பேதுருட்ட சொல்கிறார். அப்போ இதை கேட்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமாக இவர் சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த தேவனுடைய பைத்தியம்தான் மனுஷனுடைய எல்லா ஞானத்திலும் அதிக ஞானமாக இருந்தது. பேதுருனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருந்தது. மீன் பிடிக்கிறதுல பேதுரு ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆள். அவனுடைய ஞானத்திலும் அதிக ஞானம் எதுனா தேவனுடைய பைத்தியம். மற்ற உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கச்சாடிகளில் தண்ணி ஊற்ற சொல்கிறார். அதை மொண்டு கொண்டு போய் மற்றவர்களுக்கு பரிமாற சொல்கிறார். அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறினது, மிகுந்த சுவை உள்ளதாக மாறினது. ஒருவேளை இயேசு சொல்லியிருக்கும் பொழுது அது பைத்தியக்காரத்தனமாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த பைத்தியம்தான் உலக ஞானத்திலும் அதிக ஞானமாக வெளிப்பட்டது. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 ஆண்களை கொண்ட ஒரு பெரிய கூட்டத்திற்கு, அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் மக்கள் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்துக்கு தேவன் ஆகாரத்தை திட்டம் பண்ணுகிறார், பிளான் பண்ணுகிறார். கையில் இருக்கிறது வெறும் 5 அப்பம் 2 மீன் தான். அது ஒருவேளை பைத்தியமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் அது தேவனுடைய பைத்தியமாக இருந்ததுனால உலக ஞானத்திலும் அதிக ஞானமாக இருந்தது. The weak thing that springs from God is greater than human strength. தேவனிடத்திலிருந்து உற்பத்தியாய் வருகிற பலவீனமான காரியமாக தெரிஞ்சாலும் அது மனிதனுடைய பலத்தை காட்டிலும் மேலானதாக பெரியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் என்ன பார்த்தாங்க, என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலவீனமான நிலையில் தொங்கி கொண்டு இருக்கிறார். அதுதான் அவருடைய வீக்கஸ்ட் பாயிண்ட்டு, அதுதான் அவருடைய வல்னரபிள் ஸ்டேட் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. ரொம்ப பலவீனமான நிலையில் இயேசு இருக்கிறான்னு நினச்சாங்க. ஆனால் அந்த நிலை தான் இயற்கையின் எல்லா சக்திகளை காட்டிலும், வானமண்டலங்களில் இருக்கிற எல்லா சக்திகளை காட்டிலும் மேலான சக்தியாக அங்கு திகழ்ந்தது. அப்போ தேவனுடைய பலவீனம் மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற பலனையும் நம்ம சார்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து அது சொல்லுகிறபடி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாளும் தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. அதற்கு மாறாக தேவ வார்த்தை சொல்லுகிற காரியம் பைத்தியமாய் தோன்றினாலும் அது தேவனுடைய பைத்தியம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அது பலவீனமாக தெரிந்தாலும் அது தேவனுடைய பலவீனம் நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த பலவீனமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பலனும் பெரிது. அந்த பைத்தியமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்திலும் அதிக ஞானமாய் திகழும். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு டூ வாட் காட் டெல்ஸ் யூ டு டூ ஈவன் இஃப் இட் சீம்ஸ் வீக் ஆர் ஃபூலிஷ். ஆகவே தேவன் சொல்லுகிற காரியங்கள் பலவீனமாக, முட்டாள்தனமாக, பைத்தியக்காரத்தனமாக தெரிந்தாலும் அதை செய்வதை ஒரு நாளும் நீங்கள் தவிர்த்துறாதீங்க. ஒரு நாளும் அதை புறம்பே தள்ளாதீங்க. இன்றைக்கும் தேவனுடைய பைத்தியம், தேவனுடைய பலவீனம் உங்கள் வாழ்க்கையில் அதிக பலனாக, அதிக ஞானமாக வெளிப்படுறதை பார்க்க முடியும். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிற மகத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க செய்வார்.